அனைத்து சாப்பாட்டு பிரியர்களுக்கும் அனைத்து சாப்பாட்டு ராமர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன முறையில் கறி பலா பிரியாணி, அதாவது பலாவிலேயே வெட்டி கறி பலா பிரியாணி. பலா கறி வந்து வெட்டி கறி கறி மாதிரி கறி மாதிரி இருக்கும். கறி பலா பிரியாணி நிறைய இருக்கு. நாட்டுக்கோழி சிக்கன் லெக் பீஸு, சிந்தாமணி சிந்தாமணி சிக்கன், தயிர் முட்டை. இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா உயர்ந்த ரக கோழி, அதனால தான் தொடை வந்து நல்ல பெருசாக இருக்கும். பிரிஞ்சாதி கோழி. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வந்து அதே கோழியில சிந்தாமணி பண்ணுச்சு. சிந்தாமணி நாட்டுக்கோழி அதுக்கான இறுக்கமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். பலா பிஞ்சு அதில் தான் நீ பிரியாணி செய்வது. பலாக்காய் பிஞ்சியை வேக வச்சிடலாம். வேக வச்சு வடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கறி மாதிரியே வந்துடும். இது கூட நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கறியும் சேர்த்திருக்கோம், இப்போ இந்த பலாக்காயும் சேர்த்திருக்கோம். பாருங்க, பலாப்பழம் எல்லாமே இப்படி கறி மாதிரியே இருக்குது, ஆனால் எல்லாமே வந்து பலாக்காய் தான். அது சாப்பிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். டைமர் வைக்கிறது, டைமர் வைக்கலாமா? டைமர் என்ன அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். டைமர் இல்லாமலே அப்புறம் என்ன போட்டியது இல்லை முடிக்கிறது தான். யார் முன்னாடி சாப்பிட்றாங்க? சரி, யார் முன்னாடி சாப்பிட்றாங்களோ அவங்க இந்த பிரியாணி பரிசாகும். அதனால நீ மெதுவாக சாப்பிட்டு பரிசு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 4 3 2 1 ஸ்டார்ட். ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி வேக மாட்டேங்கிறாமா? எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்குது. கறி பிரியாணி நல்லா இருக்குது. பலாக்கறி பிரியாணி கறி மாதிரியே நினைச்சா எனக்கு கறி கிடையாது. பார்க்கறதுக்கு கறி மாதிரியே இருக்கு, சாப்பிட்டா அந்த கறி ருசி வராது. கறியே தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிந்தாமணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி இருக்கு? அல்டிமேட். நல்லா சுட சுட போட்டனால இலையெல்லாம் அப்படியே வெந்து போச்சு. யார் ஃபர்ஸ்ட் பிரியாணி முடிக்கிறீங்களோ அவங்க இன்னொரு கப் எடுத்துக்கலாம். பையனுக்கு வேணாம். நாங்க வந்து உனக்கு 2 முட்டை வச்சது தானே? ஒரு 1 முட்டை கறி. 2 பேருக்குமே ஒரு முட்டை கறி. இந்த தொடக்கறி எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்துருக்குதா? நாட்டுக்கறி மாதிரி இருக்கு. அதான் சகப்பா இருந்துச்சு கறி. இது நல்லா நல்லா வந்து கொஞ்சம்
ரொம்ப நேரம் என்ன சாப்பிட்டா பிரியாணி போட்டுக்க. ருசி எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நாட்டுக்கோழி ருசி இல்லாமல் இருக்குமா? இதுதான் சூப்பர். இதில் வெள்ளை சாப்பாடு கூட சாப்பிடணும். வெள்ளை சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். நம்ம சைடில் வந்து காட்டில் போய் இது பிடிச்சோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிலோ 500 ரூபா. உங்கள் ஏரியாலலாம் எவ்வளோ ரேட் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நாட்டுக்கோழிலே 2 ரகம் வந்துருச்சு. நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி அப்படி. எலும்பு தட்டில் வச்சுட்டு தோந்தவங்களுக்கு தான் அந்த பிரியாணி. இல்லை யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க? அவங்களுக்கு தான் படிச்சு ஆளுக்கு பாதி படிச்சுக்குவோம். தலையா அடே குமரன் ஜெயிச்சுதான் செல்வே. ஆமாங்க ஆமாங்க. சோப் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பலாக்காய் தோரப்பா இருக்குதா? எப்படி இருக்குது பலாக்காயா? அப்படியே தெரியல, ஒண்ணுமே இல்லை, ருசியா இருக்கு. எனக்கு கூட கொஞ்சம் கறியும் போட்டு அதனால தான் வேக வச்சுது. நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆறுல கொஞ்சம் சூடு, செம்ம சூடு. கோழிக்கு தோல் கறி நல்லா ஆட்டுக்கறி மாதிரி இருக்குது. கல்லு மாதிரி இருக்கா எலும்பு? கயிறுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவோம். கறி காரமா? அதுதான் சிந்தாமணி, ஸ்பைசி சிந்தாமணி. வலு கொடுக்குங்க. தென் 9 நிமிஷம் எல்லாம் கரெக்டாக முடிக்கிறது. ஒரு சாப்பாடு எப்படி இருந்தது? சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பாடு பிரியாணி. அதாவது இந்த கறிப்பலா பிரியாணி சூப்பராக இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டேன், குமரல்ல கொஞ்சம் சாப்பிட்டான். ஏன்னு தெரியல. சிந்தாமணி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அதனால சிந்தாமணி நிறைய சாப்பிட்டோம்னா இப்போ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டதுனால சீக்கிரமாக ஜீரணமாகறதுக்கும், கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கிறதுக்கும், கொழுப்பு கட்டி வராமல் இருக்கிறதுக்கும், நல்லா ஜீரணமாகறதுக்கும், பிரியா மோசம் போகிறதுக்கும் ஒன்று எடுத்துட்டா பரவாயில்ல. என்ன எடுக்கலாம் சொல்லு? சீலடு அப்படியே குடிக்கிற, ஊற்றி குடிக்கிறியா? நீ அப்படியே குடி, நான் ஊற்றிக்கிட்டேன். போதுமே வேணுமா? இது மாதிரி அப்பப்போ குடிச்சிட்டாக்க கொலஸ்ட்ரால் வராது, ஏறாது, பாதுகாத்துக்கலாம். வெள்ளம் வர்றதுக்கு அணை போட்டுக்கலாம். எப்படி நம்மளுடைய ஷாப்பில் தேன், இந்த டிஎஸ் பெரிய பாட்டில், சின்ன பாட்டில், அதோட சின்ன பாட்டில் வேப்பிலி சாம்பு, வேப்பிலி சோப்பு, ஹேர் ஆயில் அப்படியே எடுத்து தலைக்கு இப்படி போட்டுக்கலாம். இந்த சீப் மாதிரி சீக்கிட்டாக்கா அந்த வேர்க்காலுக்கு வேர்க்கால் பட்டுரும். இந்த எண்ணெய்லாம் இதுலேயே வந்து
அப்படியே வேர்க்காலில் போட்டு முடி வந்து நல்லா செழுமையாக நல்லா வளரும். கொட்டுறது நின்றுடும். கொட்டுறது வந்து உடனே நிற்காது. ஒரு 3 மாதம் தொடர்ந்து தேய்ச்சிங்கன்னா நின்றுடும். அதாவது டிஎஸ் எப்படி செய்யறது, எப்படி கலக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கேன். அதை பார்த்து நீங்களே செஞ்சீங்க. என்னால் செய்ய முடியாது, எனக்கு நேரம் இல்லை, வேலைக்கு போகிறேன், இந்த கஷ்டம்லாம் வேணாப்பா நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் நம்மகிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கிங்க. அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம். மற்றவங்களாம் செஞ்சுங்க, முடிஞ்சவங்களாம் செய்ய முடியலாம் செஞ்சுங்க. செஞ்சு குடிச்சாதான் ஒரு கெத்து. அதாவது இது எதில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6380801602 இல்லை அப்படின்னா நம்ம வெப்சைட் சாப்பாட்டுராமன்.in SAPATTURAMAN.in இதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் இல்லை அப்படின்னா டிடிடிசி கொரியரில் வரும். இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி கொடுக்குறோம். அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது, அதுலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எதிர வேணாலும் ஆர்டர் பண்ணிங்க. நம்மளுடைய வெப்சைட்லையும் ஆர்டர் பண்ணிக்கங்க. டைரெக்டாக வந்து வாங்கிக்கிங்க. டைரெக்டாக சென்னையிலையும் வாங்கிக்கிங்க, சேலத்துலையும் வாங்கிங்க. அது 2 இடத்துலையும் நம்முடைய கடை இருக்குது, அங்கேயும் வாங்கிக்கலாம். அங்கே போனீங்கன்னா கடையில் போனீங்கன்னா கருப்பு கொடி அரிசி, இந்த லிப் ஃபார்மு, அதாவது முகத்துக்கு அழகு பொருட்கள், இந்த மாதிரி தேன், டிஎஸ், எண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய், நல்லெண்ணெய் எல்லாமே இருக்குது. அரிசி எல்லாம் வேணும் வாங்கிக்கலாம். ஆமாம், பாட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா தேன் தனியாகவும். நம்ம எப்பயுமே பாட்டில் வந்து ரொம்ப நாள் வச்சுட்டிங்கன்னா அப்படி தேன் தனியாக வந்துடும். இப்படி தான் தெரியும். அதை வந்து நீங்கள் எந்த ஆயுர்வேத பொருளும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது அவ்வளோதான். குடிக்கிட்டு இப்போ நீங்கள் உடச்சி குடிக்கலாம், பழைய மாதிரி ஆயிடும். மறுபடியும் அப்படியே வச்சுட்டீங்கன்னாக்க திரும்ப இந்த மாதிரி லைட் ஆகி அப்புறம் தெளிஞ்சு வந்துடும். அதனால இது தனியாக போயிடுச்சு நினைக்காதீங்க. குளிக்கிட்டு தான் குடிக்கணும். ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். நன்றாக குளிக்கி விட்டு பிறகு உபயோகப்படுத்துவோம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக. நான் இப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சாப்பாட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு. உங்களுக்கு மறவே. பாய் பாய்.